அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்று இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லாத்தையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகன் இருக்கிறேன். கட்சி கட்சியெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்னும் பொன் குழந்தையோட அருமை தெரியாம நான் பேசல. எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அது 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணு நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்ல சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதுதான் காரணம். என்னன்னு சொல்லி இல்லையா, வாட்ச்மேனை கூட்டு போ. நாம நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்பா உங்களுக்கு யார்கிட்ட மைக்கு வைக்கணும், யார்கிட்ட மைக்கு கூட தெரியாதா? எஸ்வி சேகரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்வி சேகர் இதே மாதிரி இன்னும் முன்னாடி இருந்த கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இப்ப இருக்க திமுக ஜால்ரா அடிக்கிறதுக்கு வந்திருக்கிற எஸ்வி சேகர் இன்னியும் தரம் தாழ்த்தி தான் பேசுவாப்ல. ஏன்னா எஸ்வி சேகருக்கு பெண்கள் பாதுகாப்பு மேல நானும் அப்பா, நானும் எனக்கு அம்மா இருக்கிறாங்க இப்படின்னு சொல்ற இந்த பொய் உருட்டுகள் நிறைய இருக்குல்ல. இந்த உருட்டுகள் உள்ளவங்க எவனுமே இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை அந்த புதருக்குள்ள ஏன் போச்சு, அங்க லைட் வைக்கிறமான வார்த்தைகள் வந்திருக்க. இதெல்லாம் திமுக காப்பாத்துறதுக்காக எஸ்வி சேகர் பேசலாம். சட்ட ஒழுங்கு என்ன சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சின்ன பிள்ளைய கையிலே கஞ்சா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. அதுவும் திமுக காரங்க இருக்காங்களே, இந்த திமுக காரங்க 2 வயசு குழந்தைய அவெல்லாம் கையில கிடைச்சான் அடிச்சு சாவடிக்கணும். 2 வயசு குழந்தை. இன்னொரு நாயை ஏர்போர்ட்ல இருக்க ஏர் ஆஸ்திரம் தடவி இருக்குது. எல்லாம் இந்த திமுக போஸ்டிங்ல இருக்கிறாங்க தான். இவங்களுக்குலாம் என்ன தண்டனை என்னன்னு தெரியல. இந்த இதை சப்ப கட்டுறதுக்கு இந்த எஸ்வி சேகர் அப்படி சொல்றாப்ல. என்னன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நீங்க கேட்கும் போது மக்கள் எல்லா இடத்துலயும் போலீஸ் போக முடியுமா, மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏண்டா மூளை இருக்கா அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? இல்ல மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? எஸ்வி சேகர் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்குது. வேலைக்கார பொண்ணை நான் அனுப்புறது கூட வாட்ச்மேன் கூட தான் அனுப்புவேன் அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இங்க இருக்காங்கன்னு தெரியுதா? ஏன்னா பாதுகாப்பா இருந்தா எதுக்கு வாட்ச்மேன் கூட அனுப்பணும்? அந்த அளவுக்கு சட்டம் இங்க சந்தி சிரிச்சுட்டு இருக்குது.